மக்களே, இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பேசுகிறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 40 செகண்டில் ஒருத்தர் பேசியிருக்காப்புல மேடையில், அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போகலாம். நான் வழக்கமாக திமுக தாங்க ஓட்டு போடுவேன். ஆனால் என் பேரப்புள்ள என்ன படிக்கிறான்னு கேட்டேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். என் பேரப்புள்ள தாத்தா இந்த துறை நீ விசிலுக்கு ஓட்டு போடுங்க. இது 3ஆம் கிளாஸ் படிக்கிறது. ஓட்டு கேட்குது. கேன்வாஸ் எங்க நடக்குதுன்னு பார்த்துங்க. நீங்க எல்லாம் என்ன ஆரம்பிக்கவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்தை. அங்க வீடுகள்ல 3ஆம் கிளாஸ் குழந்தை தாத்தா கிட்ட, தாத்தா நீ இவ்வளவு நாள் எதுக்கு வேணாலும் போட்டுரு, இந்த முறை விசிலுக்கு போடு. அவர் என்ன சொல்றாரு, சார் என் பேரப்பிள்ளையே வாயை தொடர்ந்து கேட்கும் போது நான் இவ்வளவு நாளா உதவி செய்ய போட்டாலும் இந்த ஒரு முறை மாற்றி போடலாம்னு நினைக்கிறேன் சார். ஏயா பேரப்பிள்ளையே வாயை தொடர்ந்து கேட்டான் சார். இந்த மாதிரி எத்தனை பேரு குறவு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ண போறாங்க பாத்தீங்களா? இவர் யார் தெரியுமா? இப்போதான் திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அறிவிச்சுட்டு வந்திருக்காப்ல. சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். இவர் இன்னைக்கு மேடையில் என்னப்பா 3ஆம் கிளாஸ் பசங்களாம் விஜயனாக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிலாம் போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகல, நம்ம ஒன்றும் தொடங்கவே இல்லை, அவர் என்னைக்கோ தொடங்கிட்டாரு, சின்ன சின்ன பசங்களாம் பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தலைவர் சொன்னார்ல அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரே மேடையில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு இந்த ஃபேக்டரை அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, உணர்ச்சி வசப்பட்டு இந்த பெரியவங்க எதுவும் முடிவெடுத்துட்டாங்கன்னா போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப தெளிவாக தான் அந்த முடிவெடுக்கிறோம். விஜயநாட்டு அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரம் சரியான அதிகாரமாக இருக்கும், மக்களுக்கான அதிகாரமாக இருக்குங்கிற கிளாரிட்டி எங்கள்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முதல்ல. ரெண்டாவது, இந்த பெரியவங்கலாம் இருப்பாங்கல்ல, ஒரு 40-50 வயசு இருக்கக்கூடிய பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லலை, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக இருந்துச்சுன்னா அதிமுக வரும், அதிமுக இருந்துச்சுன்னா திமுக வரும், இங்கே வேற யாரும் வரமாட்டாங்க. நிறைய பேரை நான் பார்த்துட்டு, தம்பி நீ அரசியலுக்கு பூசு, உனக்கு தெரியாது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இந்த 3 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லி, இந்த மாதிரி ஒரு யூகங்கள் எதிர்க்கட்சிக்காரங்க வகுக்கிறாங்க, அதாவது எங்களை எதிர்க்கக்கூடியவங்க வகுக்கிறாங்க, இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்திங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுங்கிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட். நம்ம ஏன் இந்த முடிவெடுத்தோம், யங்ஸ்டரா இருக்கோம்ல, நம்ம ஏன் இந்த முடிவெடுத்தோம் அப்படிங்கிறத பத்தி சண்முகம் அவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம். இது 2 விஷயங்கள் தான் இந்த வீடியோல இருக்க போது. ஒன் பை ஒன்னா தெளிவா நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சண்முகம் அவர்களே, நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டுலாம் முடிவெடுக்கல. நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறோம். அரசியலில் யார்கிட்டையோ நாங்கள் அதிகாரத்தை கொடுத்துட்டோம், எங்களுடைய அப்பா எங்களுடைய தாத்தா எல்லாருமே கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த மாற்றமும் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த அதிகாரத்தை சரியான நபர்கள்ட்ட கொடுக்கல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களுக்கு புரிஞ்சதுனால தான் ஒருத்தர் பண ரீதியாக செல்வாக்கு பெற்ற ஒருத்தர், புகழ் ரீதியாக செல்வாக்கு பெற்ற ஒருத்தர், பணம் புகழ் இதை பற்றிலாம் கவலைப்படாத ஒருத்தர், அதெல்லாம் உச்சத்தை தொட்ட ஒருத்தட்ட இந்த நிர்வாகத்தை கொடுத்தோம்னா இவர் கண்டிப்பாக ஊழல் பண்ண மாட்டார். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு சினிமா இன்னொன்று வாழ்க்கை கிடையாது, நான் அரசியலுக்கு முழுமையா வரேன், மக்கள் சேவை பண்றேன், 33 வருஷம் சினிமால இருந்தேன், 33 வருஷம் அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இலக்கோட இங்க வராரு. இவட்ட ஒரு தடவை நிர்வாகத்தை கொடுத்தா என்ன? இவ்வளவு நாள் எவட்டோ நிர்வாகத்தை கொடுத்துட்டு நம்ம ஏமாந்துருக்கோம். ஜாதி தலைவர், மத தலைவர், அரசியல்னா என்னன்னே தெரியாதவர், படம் படைச்சவங்க, ஒரு ரவுடி பயலுக, நம்ம ஏகப்பட்ட பேர்ட்ட நிர்வாகத்தை கொடுத்து ஏமாந்துருக்கோம். இவட்ட ஒரு தடவை கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எங்க முன்னாடி வரும்போது தான் இவருக்கு ரொம்ப தீவிரமா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவெடுக்கல, மைண்ட் ரீதியாக யோசிச்சு தான் இந்த முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ 2வது சண்முகம் அவர்களே, இந்த அரசு நிர்வாகத்தில் நீங்கள் மேடையில் என்ன வேணால் பேசுவீங்க, நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நிர்வாகத்தை தவிர்த்து நீங்கள் வேறு நிறையா பேசிகிட்டு இருக்கீங்க. விஜயண்ணாவை நிறையா தாக்கிட்டு இருக்கீங்க, போகிறீங்க, வர்ற இடங்களில் அவரை திட்டிருக்கீங்க, அவரெல்லாம் ஒரு தலைவராக தனி விமானத்தில் போகிறாரு, அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபேக்ட்ஸுங்கிற ஒன்று நிச்சயமாக தெரிஞ்சால், மனசாட்சின்னு ஒன்று நிச்சயமாக இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, நிர்வாகத்தை மட்டும் பற்றி தான் நான் பேசுவேன், வேறு எதுவும் பேச மாட்டேன். தலைவா உங்களை திட்டுறாங்க, தலைவா அவதூறு பரப்புறாங்க, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அவதூறு பரப்புறது அவங்களோட வேலை. நிர்வாகத்தில் மக்கள் அவதிப்படும் போது அதை கண்டிக்கிறதா என்னுடைய வேலை. நான் வந்தது நல்ல நிர்வாகம் கொடுக்க, அந்த நல்ல நிர்வாகம் கொடுக்காதவங்கள கண்டிப்பேன். கண்டித்து நல்ல நிர்வாகத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிக முக்கியமான மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுப்பேன். இதுதான் என்னுடைய இலக்கு. இதை தாண்டி நான் வழிமாறி போக மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு. அது அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவெடுக்கல, ரொம்ப கிளாரிட்டியோட தான் முடிவெடுத்திருக்கோம். இது என்னுடைய 2வது விஷயம். 3வது மிக முக்கியமான விஷயம், இந்த மண்ணுக்கான கொள்கையோட வராரு. திமுக பேட்டர்ன் போட்ட கொள்கை கிடையாது, சமூக நீதி கொள்கை. இது இந்த மண்ணுக்கான கொள்கை. அதாவது
அதாவது தமிழக மண்ணில் பாஜக காலூனக்கூடாதுங்கிறது ஒவ்வொரு யங்ஸ்டரோட எண்ண ஓட்டமாக இருக்கு. எங்களுடைய தாட் ப்ராசஸ், எங்களுடைய சிந்தனை ஓட்டம், எங்களுடைய கிளாரிட்டி, இதோட இந்த கட்சி ரொம்ப அழகாக பயணிக்கும் போது தான் எப்பா நாங்கள் தாவேக்காவோட கொள்கையை பிடிச்சி பயணிக்கல, எங்களுக்கு எந்த கொள்கை இருக்கோ அதே கொள்கையோட தாவேக்கா இளம் சமுதாயத்துக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது அடிப்படையில் எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இளம் சமுதாயம், எங்களுடைய தமிழ்நாடு, எங்களுக்கான இலக்குகள், இது அடிப்படையில் தாவேக்கா பயணிக்கும் போது எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, பியூட்டிஃபுல்லாக நாங்கள் அடாப்ட் பண்ணி இந்த கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவெடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். நாலாவது, ஒரு அரசியல் களத்தில் ஒரு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம் இல்லாமல் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, ரெண்டு டைரக்ஷன்லாம் இவங்களை நோக்கி மட்டும்தான் அரசியல் பேசுவோம். வேற எந்த டைரக்ஷனுக்குள்ளேயும் நாங்கள் போக மாட்டோம். அதுவும் பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுகிறோம்னா தீர்வோடு சேர்த்து பேசுவோம். இந்த கிளாரிட்டி இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை. நாங்கள் இங்கேருந்து தான் முடிவெடுக்கிறோம், இங்கேருந்து முடிவெடுக்கல. இதை நான் இங்கே தெளிவுபடுத்திடுறேன். அடுத்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ செல்வாக்கு அவருக்கு இருக்குது, எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுற விளையாட்டலாம் பெரியவங்கள்ட்ட போய் விளையாடுங்க, எங்கள்கிட்ட விளையாடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கும் போதும் அவர் சமூக நீதி பக்கம் நின்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அதிகாரத்துக்கு முயற்சி பண்றோம். நீங்க ஏன் எம்எல்ஏவா இருக்கணும்? நீங்க அமைச்சராகி உங்களுக்கு தேவைப்படுற மக்களுக்கு, உங்களால முடிஞ்ச மக்களுக்கு, உங்களை நம்பின மக்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க. நீங்களும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க. எல்லாரும் அதிகாரத்துக்கு போவோம், எல்லாருமே அதிகாரத்தை சமமா பகிர்ந்து எடுத்திருப்போம். ஏன் சொல்றேன்னா, என்னை நம்பினவங்களுக்கு நான் நல்லது செய்றேன், உங்களை நம்பினவங்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க. உங்களுக்கு தேவைப்படுற அதிகாரத்தை நான் தரேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மை இருந்தாலும் உங்களை மக்கள் நம்பி இருக்காங்க, உங்களையும் அங்கீகரிக்கிறது என்னுடைய கடமைன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாரு. பாத்தீங்களா? இது வரைக்கும் இந்த அரசியல் களத்தில் யாரும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி எங்கள் தலைவர் மத்தியில் எங்கள் தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் ரெண்டு காரணம் கிடையாது. அவருடைய ரசிகர் நாங்கள், அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி அரசியல் களத்தில் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. உங்கள்கிட்ட அந்த மாதிரி எந்த காரணமும் இல்லை. அதனால தான் உங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவெடுக்கல, கிளாரிட்டியோட இந்த முடிவெடுத்தோங்கிறத நான் தெளிவுபடுத்திடுறேன் சண்முகம் அவர்களே. இப்போ நான் ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் பொதுமக்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் விஜயண்ணாவை பார்க்கும்போது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர் எங்கே போனாலும் அந்த கூட்டத்தில் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க. இவர் பார்க்க நடிகர், அதனால பார்க்க கூடுதுன்னு நினைச்சுறாங்க. இவருக்கு ஆதரவு கொடுக்கணும், அதனால தான் அந்த கூட்டம் கூடுது அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். இப்போ அடுத்து இந்த பெரியவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி திமுக ஜெயிக்கும் இல்லாட்டி அதிமுக ஜெயிக்கும், இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு, புதுசாலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு விஷயம் சொல்லுங்கள், புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகியிருக்கு. ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த காலம் போய் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த காலம் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கான தலைவர் தான் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். அதாவது யார் ஜெயிக்கிற கட்சியோட தலைவர்னா இந்த யங்ஸ்டர் கூட்டம் முடிவு பண்ணுற கட்சி தான் ஜெயிக்கிற கட்சியாக மாறப்போகுது. ஏன்னா நீங்கள் வாக்காளர் பட்டியலை எடுத்து பாருங்கள், யாருக்கு அதிக ஓட்டு இருக்குங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வரும். அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல அவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க முடிவெடுத்தது போய் நாங்க முடிவெடுத்ததுக்கு நீங்க வரணும், காலகட்டம் மாறிச்சுங்கிற தெளிவா அவங்கள்ட்ட கொடுங்க. இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், எல்லா அரசியல் கட்சியுமே நிர்வாகிகளை சந்திக்காம பொதுமக்களை தான் சந்திக்கிறாங்க. தாவேக்கா மட்டும் ஏன் நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க? நமக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி அனுமதி கொடுக்கப்படுது? 25,000 பேர் 50,000 பேர் பொதுமக்களை கூட நம்மளால ஏன் சந்திக்க முடியல? இதற்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான யூகம் இருக்கு. ஒரு தலைவர் இருந்தார்னா அவருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது, மீடியாவில் வரும்போது மக்கள் பார்க்கும்போது, ஒரு 40-50 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க பார்க்கும்போது ஜெயிச்சிருவார், அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஏன்னா இவருக்கு இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. இவர் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த அரசியல் கட்சி தலைவர் மாதிரி கிடையாது. இவருக்கு பெரிய ஃபாலோயிங் இருக்கு. இவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கிறத மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு 5,000 பேர் 6,000 பேருக்கு இவருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா இவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது கொஞ்சம் மக்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த 40-50 வயசு இருப்பாங்கல்ல அந்த வாக்காளர்கள், அவங்கள மூளை செலவை செய்யறதுக்காக தான் தலைவர் விஜய் அவர்கள் நிர்வாகிகளை மட்டும் சந்திக்க விடுறாங்க. ஆக்சுவலாக இவர் பேசுறாவே ஜெயிச்சிருவாருங்கிறது எதிராளிக்கு தெரியும். இவர் நிர்வாகிட்ட பேசினா என்ன, பொதுமக்கள்கிட்ட பேசினா என்ன, இவர் பேசினா யங்ஸ்டர் அத்தனை பேர் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் பெரியவங்க அந்த ப்ரொஜெக்ஷனில் ஒரு 5,000 பேர் 6,000 பேர் இருக்கும்போது, எப்பா எம்ஜிஆருக்கு எவ்வளோ கூடுனுச்சு தெரியுமா, அவருக்கு எவ்வளோ கூடுனுச்சு தெரியுமா, இவருக்கு எவ்வளோ கூடுனுச்சு தெரியுமாலாம் பேசிட்டு இருப்பாங்க. விஜய் அண்ணாக்கு கூடுறதுக்கு இங்கே கட்டுப்பாடு போடுறாங்க அப்படிங்கிற உண்மையை அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை போட்டு, இது வந்து யங்ஸ்டருக்கு நல்லா தெரியும், சோஷியல் மீடியாவில் பயணிக்கிற அத்தனை பேருக்கு நல்லா தெரியும், பெரியவங்களுக்கு தெரியாது. இதை முதல்ல பெரியவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. தாவேக்கா எந்த ஒரு இடத்துலையுமே திமுக அதிமுகக்கு குறைஞ்ச கட்சி கிடையாது. திமுக என்ன இருக்கோ அதிமுக என்ன இருக்கோ அதை விட தாவேக்காட்ட அதிகமான நிர்வாகிகள் இருக்காங்க, பூத் கமிட்டி இருக்கு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. ஸோ தாவேக்கா அப்படிங்கிறது நீங்க வந்து 10-11 பார்க்குற கட்சி கிடையாதுங்கிறத அந்த பெரியவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. எதிராளி யூகத்தில் உங்களை ஏமாத்துறாங்க, மறுபடியும் உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாத்துறாங்க. இதில் ஏமாறாதீங்க அப்படிங்கிற உண்மையை கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது ரிக்வஸ்டா இருக்கு. இப்போ மூணாவது, எப்பா இவரை சுற்றி இருக்கிறவங்க
இருக்கவங்களாம் சும்மா வந்து விஜய் 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 விஜய்ன்னு பேசுகிறாங்கப்பா, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்குலாம் எலெக்ஷன் தேர்தல்னா அந்த மாதிரி வேட்பாளர் இது பண்ணணும், விருப்ப மனு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கா அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். 50,000 விருப்ப மனுக்கள் வரலாற்றிலே இல்லாத அளவு ஒரே நாளில் தாவேக்களை வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுத்துருக்காங்க. பண்டல் பண்டலாக தாவேக்களை விருப்ப மனுவை சேர்த்துருக்காங்க. பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் நிர்வாகிகள் அத்தனை பேருமே. நீங்கள் மீடியாவில் பார்க்குற அந்த 10 பசங்க மட்டும் தாவேக்கா கிடையாது. தாவேக்கால பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேருமே கிளாரிட்டியோட தான் தாவேக்கால பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மற்றவனுக்குலாம் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்ல வரியான்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களாம் கிளாரிட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நிறைய பேருக்கு கிளாரிட்டி இருக்கு, நிறைய பேர் அந்த கிளாரிட்டியை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மீடியா கிளாரிட்டி இல்லாமல் சில தோழர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அவங்களே நாங்கள் அரசியல் படுத்திடுவோம், இது ஒரு ப்ராசஸ். கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் அரசியல் பேசாத ஒருத்தர் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. ட்ரெய்லரை டீகோட் பண்ணனா அரசியல் யூகங்களை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டுக்கு நடுவில் பெரிய வித்தியாசம். இது ஒரு ப்ராசஸ். கூடிய சீக்கிரம் எங்களுடைய தோழர்கள் கட்டமைப்பு ரீதியாக பலமாக இருக்காங்க. அந்த கட்டமைப்பு மூலமாக நாங்கள் தொண்டர்களை அரசியல் படுத்துகிற ப்ராசஸ் ஒரு பயிற்சி. இது ஒரு நாளில் விடிஞ்செந்திரிச்சோன்னா நடக்கிற காரியம் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். இதை நாங்கள் கண்டிப்பாக செய்து முடிச்சு விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட கொடுங்க. ஏன்னா அவங்க இப்படிலாம் இருந்தால் தான் அரசியல் கட்சி அப்படிங்கிற பேட்டர்னில் இருப்பாங்க. அது எல்லாமே தாவேக்கள் இருக்கு, அது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் மீடியாவில் தேவைப்படுற விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணப்படுது. சோசியல் மீடியா வாங்க, எது உண்மை நாங்கள் காமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க 10,000, அவங்க 5,000, இவங்க கருணை தொகை, அவங்க உதவித்தொகை, இந்த மாதிரி இப்படியே போயிட்டுருக்குல்ல. இந்த மேனிஃபெஸ்டோ விஷயத்தில் நம்ம தலைவர் இதுவரை கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. செப்பரேட்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்மளுடைய நிர்வாகம், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் விஜய் விஜயன் மட்டும் நாங்கள் சொல்லலை. விஜய் அண்ணாவோட சிந்தனைக்கு, விஜய் அண்ணாவோட அரசியலுக்கு தான் துணை நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். இந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கிற விஷயங்கள் 40-50 வயசு மேலே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இன்னும் பெருசாக போய் சேராமல் இருக்குது. அதை கொண்டு போய் சேருங்க. நம்ம அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். நம்ம ஒரு விமர்சனங்கள் வைக்கிறோம். இந்த மாதிரி இவர் வந்து விமானத்தில் வராரு, இவருக்கு வந்து அது இருக்கா இது இருக்காங்கிறப்போ நம்ம ஏகப்பட்ட காணொலி போட்டு அதெல்லாம் தெளிவுபடுத்துகிறோம். இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. என்னை பொறுத்தவரையும் நான் பார்த்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரூமில் உட்காந்து மட்டும் வீடியோ பண்ணுறது என் நோக்கம் கிடையாது. ரோட்டில் போய் மக்களை பார்க்குறது என்னுடைய நோக்கம். மக்களை பார்க்கும்போது நமக்கு 40 வயசுக்கு கீழே 10 பேரை மீட் பண்ணால் 9 பேர் தாவேக்கா தான். அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டியில் இருக்கேன். ஆனால் அந்த 40 வயசுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஒரு 6 பேர் 5 பேர் பார்த்தீங்கன்னா தாவேக்காவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட போகணும். அதுதான தான் அந்த 3 வயசு 3ஆம் கிளாஸ் பையன் ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கிறத எடுத்து வந்து நான் ஒரு வீடியோவாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் 40 வயசு மேலே இருக்கக்கூடியவங்க, 50 வயசு மேலே இருக்கக்கூடியவங்க, 60 வயசு மேலே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறையா விஷயத்தை அவங்கள்ட்ட காமிங்க. அவங்களுக்கு நிறையா விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை 100% நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்மளோட பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.